கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னென்னா, நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன். இல்லை, மனுஷருங்க எல்லாரும் கைவிட்ட நிலைமையில் எனக்கு யாருமே உதவி செய்ய முடியாது என்ற சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகலை, உன்னை கைவிடலை, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று தேவன் வாக்கு கொடுக்குறார். நம்புறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற காலங்களை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளில் கர்த்தரதை வாய்க்க செய்கிறார். அதனால் பலன் கொண்டு திடமானதாக இருங்க. நல்லா கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. எதையும் நினச்சி கலங்காதீங்க, புலம்பாதீங்க. வரும் எல்லா பிரச்சனையும் கண்டு அழுகிற ஒரு காரியத்தை இன்றோடு எடுத்து போடுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். உன் வாழ்க்கையில் நான் எதை செய்யணும்னு நினச்சிருக்கணும் அதை நிச்சயமாக செய்து முடிப்பேன். மகளே, நான் உன்னை விலகலை, உன்னை விட்டு கைவிடவும் இல்லை, நான் உன்னோடு நான் இருக்கிறேன். நிச்சயமாகவே நான் உனக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி நம்புகிறாயா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தரால் ஆகாது ஒன்றுமே இல்லை. இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் விலகாத அவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. உங்களை மறைத்து ஒழித்து பாதுகாக்கிறவருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. அவர் உங்களை நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகள் ஆண்டவருடைய தெரிவார். வாசலால் உங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுப்பார். நம்புங்க, பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்புங்க, என் தேவனால் ஆகும், இந்த தினத்தில் ஆகும். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.